சரி கேன்சர் மாதிரி இருக்கு, எந்த இடத்துல போய் வைத்தியம் பார்க்கணும்? ஸோ இதை வந்து நான் நிறைய இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கேன்சர் அப்படின்னு போனீங்கன்னா அதோட ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஆளால செய்யக்கூடிய விஷயங்கள் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு கேன்சர் வந்திருக்குன்னா இதுல பிரிவு ஆங்காலஜிங்கிறது கேன்சர் சம்மந்தப்பட்டது. இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா 3 பெரிய பிராட் டிவிஷன் இருக்கு. சர்ஜிக்கல் ஆங்காலஜின்னு ஒண்ணு இருக்கு, மெடிக்கல் ஆங்காலஜின்னு ஒண்ணு இருக்கு, ரேடியேஷன் ஆங்காலஜின்னு ஒண்ணு இருக்கு. சர்ஜரி உதாரணத்துக்கு நான் வந்து சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட். நான் வந்து ஒரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். என்னோட வேலை ஒரு கட்டி இருந்துச்சுன்னா அந்த கட்டிய புற்றுநோய் கட்டியா இருந்தா எப்படி ஆபரேஷன் பண்ணுமோ அத மாரி அதுக்கு தகுந்த மாரி ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறது. மெடிக்கல் ஆங்காலஜின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, புற்றுநோய்க்குன்னு இருக்கிற மருந்து குடுக்குறவங்க. ரேடியேஷன்ங்கிறது கதிர்வீச்சு துறை. ஸோ ஒரு கதிர்வீச்சுங்கிற ஒரு முக்கியமான ட்ரீட்மெண்ட் கேன்சருக்கு. ஸோ அது குடுக்குறவங்களுக்கு. ஒவ்வொரு கேன்சருக்கும் இந்த ஆர்டர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மாறும். ஒரு கட்டி வந்துச்சுன்னா உடனே போய் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன்ங்கிறது தவறான கருத்து. ஸோ அத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஒருங்கிணைந்த புற்றுநோய் மையம், அதாவது ஒரு கேன்சர் சென்டர்ல ஒரு ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட், சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட் 3 பேர் இருக்க மாரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து டியூமர் போர்டுன்னு ஒண்ணு இருக்கும். 3 பேரும் கலந்து ஆலோசிச்சு, ஓகே இந்த கேன்சர் இந்த ஸ்டேஜ் இந்த பேஷண்ட்டுக்கு எந்த ஆர்டர் ட்ரீட்மெண்ட் குடுக்கணும்? எந்த இதுல பண்ணா பேஷண்ட் மேக்ஸிமம் பெனிஃபிட் இருக்குங்கிறத புரிஞ்சு பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாரி இடத்துக்கு போணும். ஸோ யூசுவலா இந்த மாரி கேன்சர் சென்டர்ஸ்ல போனீங்கன்னா, இதுக்குன்னு இருக்கிற பெத்தாலஜிஸ்ட், ஆங்கோ பெத்தாலஜிஸ்ட்னு ஒருத்தங்க இருப்பாங்க. இதுக்குன்னு பண்ணக்கூடிய டெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பெட் ஸ்கேன், அந்த சர்ஜரி பண்ணும்போது ஃப்ரோசன் செக்ஷன், இந்த மாரி எல்லா ஃபெசிலிட்டீஸ் இருக்கிற ஒரு கேன்சர் சென்டருக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இன்னொன்னு சொல்ல நினைக்கிறோம்னா, நெறைய மிஸ் புரோபகேண்டா. எப்படின்னா, கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் போறீங்க, கேன்சர் சர்ஜரியா ரொம்ப கோரமா இருக்கும். கீமோதெரபி குடுத்தா முடியெல்லாம் கொட்டி போயிரும். கதிர்வீச்சுங்கிறத பொதுமக்கள் பாஷையில சொல்றதே கரண்ட் குடுக்குறாங்க. ஸோ இத சொல்லியே தான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ், அதாவது ஒரு முறையே இல்லாத ஒரு மருத்துவங்கள் நெறைய இருக்கு. அவங்கலாம் இத ஒரு இதா யூஸ் பண்ணிட்டு, ஏங்க அத எடுத்தா உங்களுக்கு உடம்புல வேதனை வந்துரும், இது வந்துருன்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு தவறான பாதையில ஒரு பேஷண்ட்ஸ கூட்டு போறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. ஒரு ஆரம்ப நிலை பிரஸ்ட் கேன்சர். அவங்களுக்கு ஆப்பரேஷன் பண்ணி மார்பகத்த காப்பாத்தி குடுத்துருக்கோம். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா, இது நெறைய பேர் புரிஞ்சுக்கணும். பிரஸ்ட் கேன்சர்னா முந்தி தான் மார்பகத்த ஃபுல்லா எடுக்கணும்னு இருந்துச்சு. இப்ப அப்படிலாம் கிடையாது. பிரஸ்ட் கன்சர்வேஷன் சரி, மார்பகத்த இருக்கிற மாரியே வச்சுலாம் ஆப்பரேஷன் பண்ணி ஃபுல் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பேஷண்ட் நல்லபடியா குணமாயி வர்றாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி சர்ஜரி முடிஞ்சிருக்கு. கீமோதெரபி 5 சைக்கிள் எடுக்குறாங்க. இதுக்கு இடையில சுத்தி இருக்கவங்க எல்லாரும் குழப்பம். உடனே அவங்க எதுக்கு நம்ம கீமோதெரபி எடுத்து முடியெல்லாம் கொட்டி போயிருக்கே, நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் ஒப்பீனியன் வாங்கணும். அங்க போய் ஒரு டாக்டர பார்க்குறாங்க. அந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் டாக்டர். அவங்க வந்து ஒரு பெட் ஸ்கேன் எழுதி குடுக்குறாங்க. பேஷண்ட் பெட் ஸ்கேன் எடுக்குறாங்க. பெட் ஸ்கேன்ல எடுத்த உடனே என்ன ஆகுது? வியாதி இருக்காது. ஏன்னா உடம்புல கட்டி எடுத்தாச்சு. ட்ரீட்மெண்ட் திரும்பி வராம இருக்கிறது கீமோதெரபி குடுத்துட்டு இருக்கோம். அதுல பெட் ஸ்கேன் அந்த ஸ்டேஜ் எடுக்குறாங்க. ஒண்ணும் இல்ல. எம்மா இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு உடம்புல வியாதி கிடையாதே. நான் இந்த பொடியெல்லாம் குடுக்குறேன் சாப்பிடுங்க சரியாயிரும்ங்கிறாங்க. கரெக்ட்டா ஒரே வருஷத்துல இந்த பெண்மணி திருப்பி நம்மகிட்ட வராங்க. பார்த்தா இந்த நேரம் மார்பகம் ஃபுல்லாவே கட்டி வளர்ந்து, மாரோட காம்பெல்லாம் அழுகி போய்